நம்ம சூர்யா இருந்துட்டு இப்போ செம்ம கோவத்துல இருந்துட்டுருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. ஆனா அர்ச்சனா தான் ஏற்கனவே நல்லா பிளான் போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதாவது அந்த 60 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கூட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிய இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அர்ச்சனா அத சும்மா விடுறாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை பண்றா. அதாவது இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கலந்தது இவ இல்லனாலுமே கூட, இப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்றா பார்த்தீங்களா? அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா சிக்குறது. அதே மாதிரி நம்ம சூர்யா சரியான கோவத்தில இருந்துட்டு இருக்காங்க. இந்த அர்ச்சனாவ பார்த்துட்டு வெளிய வந்து செம்ம கோவமா வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. அத பார்த்து நம்ம நந்தினி பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. அத பார்த்து இந்த அர்ச்சனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா, நம்ம சூர்யா இருந்துட்டு போயிட்டானா இல்லையா? என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக வெளிய வந்து பார்க்கும்போது, நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட சொல்றாங்க. "இங்க பாரு நந்தினி, அந்த அர்ச்சனாவ இனிமேலும் நம்பாத. அவ தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த வீடியோ